ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 1000 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 250 வினாக்கள், அதே மாதிரி ஜாகிரஃபி பாலிட்டின்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து வரலாறு புவியியல் குடிமியல்னு சொல்லி முக்கியமான கொஷின்ஸ் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரலாறு இது வரைக்கும் 200 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வந்து அதில் 250 கொஷின்ஸ் இருக்குன்னு சொன்னார். அதில் வந்து 50 கொஷின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வரலாறும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, எக்கனாமிக்கும் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. ஸோ ரெண்டையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜியாகிரஃபி பாலிட்டி எல்லாமே கன்யூ ஆகும், அந்த டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டுருங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வெறும் காம்போ ஆஃபரில் வந்து வெறும் 499க்கு வந்து உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி வந்துடும். இதே பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரும் நீங்கள் கேட்டு மேக்ஸ் சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும், ஒன் வேர்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஷின்ஸை செப்பரேட்டாக 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இன்றைக்கான பொருளாதாரத்தில் எக்கனாமிக்லேருந்து 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், முதல் நிலை தொழில்கள் எவை? முதல் நிலை தொழில்கள் என்பவை எவை? ஸோ எதெல்லாம் வந்து முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். வேளாண்மை, மீன் பிடித்தல், கால்நடை வளர்த்தல், சுரங்கத் தொழில், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை சேகரித்தல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். ஸோ இது எல்லாமே வரும்ப்பா. முதல் நிலை தொழில் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி இதுதான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வரும். ஆன்சர் அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான், பார்த்துக்கங்க. ரெண்டாவது கேள்வி, தொழில்துறை என்று அழைக்கப்படுவது எது? தொழில்துறை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் இரண்டாம் நிலை தொழிலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கேள்வி, வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை? வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை? எதெல்லாமே வேளாண் அடிப்படையில் வரும்? பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல். ஸோ எல்லாமே வரும், ஆப்ஷன் டி எல்லாமே வரும். வேளாண் அடிப்படையில் வர தொழிற்சாலைகள் எது? பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல் எல்லாமே வரும். அதே வந்து பாருங்கள், நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் கனிம தொழிற்சாலைகள் எவை? ஸோ கனிம தொழிற்சாலைகள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வரும் கனிமத்தில்? சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம். ஸோ இது எல்லாம் வந்து என்ன கனிமங்களை வருமா? ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். சிமெண்ட் தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, அலுமினியம். ஆறாவது கேள்வி, சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது எது? சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது எது? மூன்றாம் நிலை தொழில் சரிங்களா. வேளாண்னா தனியாக, அதே மாதிரி தொழில்துறைனா இரண்டாம் நிலை தொழில், சேவைத்துறைங்கிறது வந்து மூன்றாம் நிலை தொழில் சரிங்களா. ஆறாவது கேள்வி, உலக மக்கள் தொகையில் டேஸ் சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்? ஸோ எத்தனை சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து நம்ம நகரங்களில் வாழ்கிறாங்க? டவுன் சைடில் எத்தனை பேர் அங்கே அந்த பக்கம் இருக்காங்க, எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. 50% மக்கள் வந்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்காங்க. 70வது கேள்வி, கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்கள் வந்து நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள், ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 8வது கேள்வி, தமிழ்நாட்டில் டேஸ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சதவீத மக்கள் வந்து நகரங்களில் வாழ்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு? 47%. தமிழ்நாட்டில் மட்டுமே 47% இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து வேலைக்காக வந்து கிராமத்துலேருந்து போய் எல்லாம் நகரங்க சைடு டவுன் சைடு போயிட்டாங்க. 9வது கேள்வி, கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படும் ஆலையை டேஸ் என்கின்றோம்? கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படும் ஆலையை வந்து என்ன ஆலைன்னு சொல்லுவோம்? இரண்டாம் நிலை உற்பத்தி ஆலைன்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை உற்பத்தி ஆலைன்னு சொல்லுவோம். 10வது கேள்வி, மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டுகளை என்னென்ன? மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டுகள் எதெல்லாம் வரும்? வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், விற்பனை கூடங்கள். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு வரும்? மூன்றாம் நிலை உற்பத்திக்கு வரும் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன? அனைத்துமே சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 11வது கேள்வி, இந்தியாவில் டேஸ் பொருளாதார நிலை காணப்படுகிறது? ஸோ எந்த பொருளாதார நிலை காணப்படுகிறது இந்தியாவில்? ஆன்சர் கலப்பு, ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. 12வது கேள்வி, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எந்த துறையில்? நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எந்த துறையில்னு கேட்டிருக்காங்க. சேவைத்துறை, ஆப்ஷன் சி சேவைத்துறையில். 13வது கேள்வி வந்து பாருங்கள், உற்பத்திக்கான காரணிகள் எத்தனைப்பா? உற்பத்திக்கான காரணிகள் ஆன்சர் 4 காரணிகள் இருக்குது. உற்பத்திக்கான காரணிகள் வந்து மொத்தம் எத்தனை? 4 காரணிகள் இருக்குது. ஸோ என்னென்ன?
தொழில் முனைவோர், உழைப்பு, மூலதனம் மற்றும் நிலம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர 4 காரணிகள். 14வது கேள்வி, பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்ப்பா? ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் அவர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. 15 செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? செல்வ இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித் அவர்கள். ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். 16வது கேள்வி பொறுத்துக. செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணம்னா யார்ப்பா? இப்போ தானே சொன்னேன், செல்வ இலக்கணம்னா ஆடம் ஸ்மித். நல இலக்கணம்னா மார்ஷல். கிடை பருமை இலக்கணம் அப்படின்னா என்னப்பா? ராபின். வளர்ச்சி இலக்கணம்னா சாமுவேல்சன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 1, 4. செல்வ இலக்கணம் ஆடம் ஸ்மித், நல இலக்கணம்னா மார்ஷல், கிடை பருமை இலக்கணம் அப்படின்னா ராபின், வளர்ச்சி இலக்கணம்னா சாமுவேல்சன். ஸோ இதெல்லாமே பாக்ஸ் கொஷினில் வரும் உங்களுக்கு செப்பரேட்டாக. நம்ம இது சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 60 கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 கேள்விகள் கேட்பாங்க. 60 கேள்வியில் வரலாறு மற்றும் குடிமையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஒரு 35 கொஷின்ஸ் வந்து எதில் வரும்? வரலாறு மற்றும் குடிமையிலேருந்து தான் உங்களுக்கு வரும். பொருளாதாரம் மற்றும் ஜாகிரஃபிலேருந்து உங்களுக்கு மினிமம் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பாக்ஸ் கொஷின்ஸ்னு எடுத்து படிக்கும்போது நீங்கள் வரலாறு இருக்கிற கொஷின்ஸு, பாலிட்டியில் இருக்கிற கொஷின்ஸை செப்பரேட்டாக படிங்க. உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் எங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் செப்பரேட்டாக கொடுக்குறோம். இல்லை நம்ம ஸ்கூல் புக்கு சமச்சீர் புக்கு நீங்கள் வச்சு படிக்கிறீங்கன்னா முதல் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது வந்து பாக்ஸ் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை பார்க்காம நம்ம வெறும் லைன் பை லைனாக மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருப்போம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணால் கூட நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தொன்மை காலத்து உணர்த்துவது. தொன்மை காலத்தை உணர்த்துவது எதுப்பா? செல்வ இலக்கணம். புதிய தொன்மை காலத்தை உணர்த்துவது நல இலக்கணம். புதிய யுகத்தையே உணர்த்துவது வந்து கிடை பருமை இலக்கணம். நவீன யுகத்தை உணர்த்துவது வந்து வளர்ச்சி இலக்கணம். சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் அப்படியே வந்திருக்குங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1. அதாவது வந்து செல்வ இலக்கணம் நல இலக்கணம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அது யாருன்னு பார்த்துட்டோம். அந்த இலக்கணங்கள் வந்து எதை உணர்த்துது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. தொன்மை காலத்தை உணர்த்துவது வந்து பார்த்திங்கன்னா செல்வ இலக்கணம். புதிய தொன்மை காலத்தை உணர்த்துவது நல இலக்கணம். புதிய யுகத்தை உணர்த்துவது கிடை பருமை இலக்கணம். நவீன யுகத்தை உணர்த்துவது வளர்ச்சி இலக்கணம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பிரட் மார்ஷல் அவர்களின் காலம் வந்து என்னன்னு பார்த்துங்க. 1842 1924 வரைக்கும் ஆல்பிரட் மார்ஷலின் காலம். அதே ஆடம் ஸ்மித் அவர்களின் காலம் வந்து 1723 1790 வரைக்கும். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். சரிங்க? வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். 18வது கேள்வி, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் அவர்கள் வெளியிட்ட ஆண்டு. ஸோ இந்த மாதிரி நூலாசிரியர்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை இயற்றியவர் யாரு அந்த நூலை வந்து வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த நூலை இயற்றியவர் யார்? ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஸோ கொஷின் செப்பரேட்டாக கேட்டாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 1776ஆம் ஆண்டு வெளியிட்டார். 19வது கேள்வி, இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும் என்பது யாருடைய கருத்து? இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும் என்பது யாருடைய கருத்து? ஸோ இது வந்து கூற்று மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது யாருமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்பிரட் மார்ஷல் அவருடைய கருத்து. 20வது கேள்வி, பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்துமே சரி. வங்கி வைப்புகள், பத்திரங்கள் மற்றும் பங்குகள். ஸோ எல்லாமே வரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ பணவியல் அப்படிங்கன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வருது. இதே மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா எது எதெல்லாம் வரும்? ஆன்சர் இதுவுமே அனைத்துமே சரிதான். கல்வி, சுகாதாரம், பயிற்சி. ஸோ இதெல்லாம் வந்து மனித திறனுக்கான வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. 22 தொழில் அமைப்பாளர் என அழைக்கப்படுபவர் யார்? தொழில் அமைப்பாளர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தொழில் முனைவோர். ஸோ அதே வந்து பாருங்கள், தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? தொழில் முனைவோர் என அழைக்கப்படுவர் யாருன்னா அமைப்பாளர் தான். சரிங்களா? தொழில் அமைப்பாளர் இல்லை அமைப்பாளர்னு கூட வரலாம். ஆப்ஷன்ஸில் எது இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. 23
தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார்? தற்காலத்தில் வந்து சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தொழில் முனைவோர். 24 உற்பத்தி என்பது என்ன? உற்பத்தி அப்படின்னா என்னப்பா? உற்பத்தி என்றால் என்ன? ஆன்சர் பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டை உருவாக்குதல். 25 முதன்மை காரணிகள் என்பன எவை? எதெல்லாம் முதன்மை காரணிகள் வரும்? முதன்மை காரணிகள் எதெல்லாம் வரும்? நிலம் மற்றும் உழைப்பு. ஆப்ஷன் சி நிலம் மற்றும் உழைப்பு. 26 இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்றவர் யார்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்றவர் திருவள்ளுவர். இதெல்லாமே திருக்குறள் பாட்டு தானே, திருவள்ளுவர். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 27வது கேள்வி, சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திரும்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யார்? சூரியன் வந்து தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை தான் வந்து பன்மடங்காக திருப்பி தருது. அதே போல் மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வாங்கித்தான் வந்து நம்மளுக்கே நல்லது பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆட்சியாளர் எப்படி பாஸ் நம்மக்கிட்ட வாங்குற வரி தானே திருப்பி நம்மளுக்குன்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காளிதாசர். ஆப்ஷன் ஏ காளிதாசர். 28வது கேள்வி, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மன். 29 மக்கள் தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று எது? மக்கள் வந்து தமது வசதிக்கேற்ற வகைகளில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்? சமத்துவ விதி. ஆப்ஷன் சி சமத்துவ விதி. 30வது கேள்வி, பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகிறது பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எது? பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளுமே வந்து தவிர்க்கப்படுவது பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உறுதிப்பாட்டு விதி. ஆப்ஷன் சி உறுதிப்பாட்டு விதி. 31 வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவதை பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எது? வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவதை பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எது? ஆன்சர் வசதி விதி. வசதி விதி. 32வது கேள்வி, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவிடப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவிடப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? ஸோ ஆன்சர் சிக்கன விதி. 33 வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஷ் ஆகும். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஷ் ஆகும். ஆன்சர் விகிதாச்சார வரி. ஆப்ஷன் ஏ விகிதாச்சார வரி. 34 வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதம் மாறுபடுவது டேஷ் ஆகும். வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதம் மாறுபடுவது விகிதாச்சார வரியாகும். ஆப்ஷன் ஏ விகிதாச்சார வரியாகும். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். நேர்முக வரி மறைமுக வரின்னு நம்ம என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நேர்முக வரியெல்லாம் என்னப்பா? ஸோ டைரக்ட் டேக்ஸ்லாம் என்ன நம்ம பே பண்ணுறோம்? சொத்து வரி, தனியார் வரி, வருமான வரி, உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறது. கரெக்டாக? ஸோ இதே மறைமுகமான வரி அப்படின்னா சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, சுங்க வரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நேர்முக வரிகளில் என்னென்ன, மறைமுக வரிகளில் என்னென்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 35வது கேள்வி, மத்திய வருமான சட்டம் டேஷின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் ஒன்று நிறுவப்பட்டது. அதான் மத்திய வருமான சட்டம் எந்த வருஷத்தின்படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு கீழப்பா? 1963 கீழ். 1963 கீழ். 36 கீழ்கண்டவற்றில் மறைமுக வரிகள் எவை? ஸோ எதெல்லாம் வந்து மறைமுக வரிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறைமுக வரிகள் என்ன சொன்ன? சேவை வரி, விற்பனை வரி, இதெல்லாமே வரும். பாருங்க,
கலால் வரி, அதாவது ஆயத்தீர்வை, பொழுதுபோக்கு வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான், மறைமுக வரிகள் தான். ஸோ அதே மாதிரி இந்த கலால் வரி அப்படிங்கிறது இருக்குப்பா, இந்த வரி வந்து யாரால் விதிக்கப்படுகிறது அப்படின்னா மத்திய அரசு தான் விதிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கலால் வரிங்கிறது வந்து யார் விதிக்கிறாங்க? மத்திய அரசு தான். 37 இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஹரியானா. ஆப்ஷன் பி ஹரியானா. 38 இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் வந்து மதிப்பு கூட்டு வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம்? 2003. 39 சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம்லப்பா. ஸோ இந்தியா முழுவதுமே செயல்படுத்தப்பட்ட நாள், ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்தது, அமலுக்கு வந்தது எப்பப்பா? செயல்படுத்தப்பட்ட நாள் வந்து எந்த நாள்? ஆன்சர் ஜூலை 1, 2017. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் படிக்கணும், ஜிஎஸ்டி படிக்கணும், அதே மாதிரி நிதி ஆயோக், நிதிக்குழு, நிதி ஆயோக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும். 40வது கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளாக கொண்டுள்ளது? ஸோ எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி வந்து எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அடுக்குகள் இருக்குப்பா? ஆன்சர் 5 அடுக்குகளை கொண்டுள்ளது. ஸோ என்னென்ன அடுக்குகள்னு பார்த்துடலாமா? 0%, 5%, 12%, 18%, 28%. ஸோ டோட்டலாக வந்து 5%, 5 அடுக்குகளாக இருக்குது. ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். கரெக்டாக? 41 தூய்மை பாரத வரி விகிதம். தூய்மை பாரத வரி விகிதம் என்பது எவ்வளவுப்பா? 0.5%. 42 வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது? வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது? ஆன்சர் நேர்முக வரி. ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. 43 ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயல்வது. ஸோ நம்ம மாற்ற முடியாதது வந்து பார்த்திங்கன்னா நேர்முக வரி. அதே வந்து வேற ஒருத்தருக்கு வந்து மாற்ற இயல்வது வந்து மறைமுக வரி. 44 வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது இது. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா இது சிக்கன விதி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, செகண்ட் டைம் வந்திருக்கு இந்த கொஷினை. 45 வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது? வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி வந்து எந்த வரி? தேய்வு வீத வரி. 46 கூற்றுகளை ஆராய்க. நேர்முக வரி என்பது குறைந்த நெகிழ்ச்சி உடையது, மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. சரியாப்பா? நேர்முக வரி என்பது குறைந்த நெகிழ்ச்சி உடையது, மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. ஸோ சரிங்களா? சரிதான், இரண்டுமே சரிதான். 47 கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர் யார்? கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர் யார்? ஸோ யாருப்பா? அப்துல் கலாம் அவர்கள். ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அவர்கள். 48 பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்தும் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்றவர் யார்? ஆன்சர் ராபர்ட்சன். ஆப்ஷன் ஏ ராபர்ட்சன் அவர்கள். 49 இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவில் நம்ம ரூபாய்ன்னு சொல்லுவோம், 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லுவோம். அந்த ரூபாய் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுப்பா? சமஸ்கிருதம். ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அதே வந்து ரூபியா அப்படின்னா என்னப்பா? ரூபா அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பணம். ரூபியா அப்படின்னா வெள்ளி நாணயம். ரூபியானா என்ன? வெள்ளி நாணயம். 50வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் நிகர் பணம் எவை? ஸோ எதெல்லாம் நிகர் பணம்னு சொல்லுவோம்ப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள், இது எல்லாமே வந்து நிகர் பணம்லாம் இது எல்லாமே ஒரு அனைத்துமே சரிதான். 51 பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் எவை? ஸோ பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் எவை? ஆன்சர் அனைத்துமே சரி. நெகிழி பணம், மின்னணு பணம், நிகழ்நிலை வங்கி. ஸோ இணைய வங்கின்னு சொல்லுவோம், அது மின் வங்கி. இது எல்லாமே வரும். சரிங்களா? ஆன்சர் அனைத்துமே சரிதான். 52 பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் டேசாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் என கூறியுள்ளார். ஸோ எந்த நூற்றாண்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிமு 8ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ கிமு 8ஆம் நூற்றாண்டு. 53 இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் எவை? ஸோ எந்த நாணயங்கள்ப்பா?
ஆன்சர் அனைத்துமே சரிதான். பூரான்ஸ், பானஸ், கர்ஷபணம். சரிங்களா, கர்ஷபணம் எல்லாமே சரிதான். 54 தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் யார்? தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை வந்து துளையிட்டு வெளியிட்டவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? மௌரியர்கள். ஆப்ஷன் ஏ மௌரியர்கள். 55 கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? கிரேக்க மரபுப்படி சித்திரங்களை வந்து சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இந்திய கிரேக்க குஷனார்கள். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. 56 டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர். டெல்லி துருக்கி சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை வந்து எப்படி சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படிப்பா? டாங்கா. ஆப்ஷன் சி டாங்கான்னு சொன்னாங்க. அதே டெல்லி துருக்கி சுல்தானுங்க மதிப்பு குறைந்த நாணயங்களை வந்து எப்படி சொன்னாங்க? அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை வந்து டாங்கான்னு சொன்னாங்க. அதை விடவும் விலை கம்மியாக மதிப்பு குறைந்த நாணயங்களை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஜிட்டால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிட்டால். 57 முகலாய காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயங்கள் எது? முகலாய காலம் முழுவதுமே பயன்பாட்டில் இருந்த நாணயங்கள் எதுப்பா? ஆன்சர் வெள்ளி நாணயம். 58 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்திய ஆண்டு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்திய ஆண்டு. ஆன்சர் 1600ஆம் ஆண்டு. 59வது கேள்வி முகலாய பேரரசர் பாருஷாகர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த ஆண்டு. முகலாய பேரரசர் பாருஷாகர் ஆங்கிலேயர்களுக்கு வந்து முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1717ஆம் ஆண்டு. 60வது கேள்வி லாஸ்ட் ஒன். ஆங்கிலேயர் தங்க நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர். ஆங்கிலேயர்களை வந்து தங்க நாணயத்தை வந்து எப்படி சொன்னாங்க? கரோலினா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, கரோலினா அப்படின்னாங்க. அதே வந்து பாருங்கள் வெள்ளி நாணயத்தை ஆங்கிலேயர்கள் வெள்ளி நாணயத்தை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏஞ்சிலேயினா. அதாவது வந்து கரோலினானா தங்க நாணயம், ஏஞ்சிலேயினா அப்படின்னா வெள்ளி நாணயம். அதே ஆங்கிலேயர்கள் செம்பு நாணயங்களை வந்து எப்படி சொன்னாங்கன்னா கப்ரூன் அப்படின்னு சொன்னாங்க. வெண்கல நாணயத்தை வந்து டின்னி அப்படின்னாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆங்கிலேயர் வந்து தங்க நாணயத்தை வந்து கரோலினா அப்படின்னாங்க, வெள்ளி நாணயத்தை வந்து ஏஞ்சிலேயினா அப்படின்னு சொன்னாங்க, செம்பு நாணயத்தை வந்து கப்ரூன்னாங்க, வெண்கல நாணயத்தை வந்து டின்னி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கான 60 கொஷின்ஸ் வந்து எக்கனாமிக்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, நம்ம என்ன 250 கொஷின்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இன்னொரு 2 or 3 கிளாஸஸ் வந்து அந்த 250 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோசியல் சயின்ஸில் 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 60ல் வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். இது எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸ்னு எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499க்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி வாங்கிக்கலாம். இல்லை தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499 தான். இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான், அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.